இந்த வருஷம் சினிமா துறையில பல இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அதுல முக்கியமா ஈடுகட்ட முடியாத ஒண்ணுதான் விஜயகாந்த் சாருடைய இழப்பு. இதுக்கு சினிமாவை சேர்ந்த பலர் மற்றும் அரசியல் தலைவர்கள் நேர்லையும் சோசியல் மீடியாலையும் தங்களது இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. இதுல முக்கியமா எதிர்பார்த்தது 3 பேர் வருவாங்களான்னு. ஃபர்ஸ்ட் விஜய். ஏன்னா விஜயோட ஆரம்ப காலங்கள்ல சில படங்கள் சரியா போகாதப்ப விஜயகாந்த் சார் ஒரு கேமியோ பண்ணி கொடுத்தாரு. அப்ப அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுருச்சு. பட் கேப்டன் பையன் சண்முக பாண்டியன் அதே மாதிரி இப்போ சினிமால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விஜய் எந்த ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இன்னொன்னு, கேப்டன் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட போய் விஜய் அவங்கள பார்க்கலன்னு விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. அதன் வெளிப்படையாதான் விஜய் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு திரும்ப வரும்போது அவர் மேல செருப்பு எடுத்து வீசியிருக்காங்க. ஆக்சுவலா விஜய் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேர் கேப்டனை லாஸ்ட் 1 இயரா பார்க்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலி கேப்டனுடைய உடல்நலனை கருத்தில் கொண்டு யாரையுமே அனுமதிக்கல. இத விஜயகாந்த் சாருடைய நெருங்கிய நண்பர் மற்றும் நடிகருமான ராதா ரவி சார் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. பார்க்க விட மாட்டாங்க. நான் டேட்டு கூட கொடுத்துட்டேன், வரிசையா என்னென்ன டேட்லலாம் பார்க்கலான்னு கொடுத்துட்டேன் தம்பிக்கிட்ட. ஃபோட்டோ பார்த்தேன், அதுலேருந்து மனசு சரியில்லை. நான் உண்மையிலே நண்பன்ற முறையில் நீங்கள் பேட்டி விஜயகாந்த்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு முதல்ல சொல்லிருந்தாச்சு நடா செய்கிறது. அதனாலதான் விஜயாலும் கேப்டனை சந்திக்க முடியலன்னு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க சொல்றாங்க. பட் விஜய் அஞ்சலி செலுத்திட்டு கிளம்பும் போது ஒரு 10 செகண்ட் கேப்டன் முகத்தை பார்த்தாரு. அதை பார்க்கும் போது அதுல அவ்வளவு வலி இருந்தது. ரெண்டாவது அஜித். அஜித்தை பொறுத்தவரை அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறதில்லைன்றத ஒரு கொள்கையா வச்சிருக்காரு. அவரை சினிமால அறிமுகப்படுத்தின எஸ்பிபி சாருடைய இறப்புக்கே வரல. சோ இதுக்காவது வருவாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா வரல. வழக்கம் போல அவர் ரசிகர்கள் அவரு போன்ல பேசினாருன்னு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம சோசியல் மீடியால பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு இணையா சில நியூஸ் சேனல்ஸும் போட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் இருக்க கேள்வி, தான் ஒரு மோட்டார் பைக் கம்பெனி ஆரம்பிச்சன்றதையும் தன்னை இனிமேல் தலனை கூப்பிடாதீங்கன்னு சொல்றதையும் தன்னுடைய மேனேஜர் மூலியமா சொல்ல தெரிஞ்ச அஜித்துக்கு இந்த இரங்கல் செய்தியை போட முடியலையான்றதுதான். என்னதான் தனிப்பட்ட முறையில அஜித் ஒரு நல்ல மனிதரா இருந்தாலும் இந்த மாதிரி பொது விஷயங்கள்ல கலந்துக்காம இருக்குது பலருக்கு அவர் மேல அதிருப்தியை ஏற்படுத்துது. மூணாவதா முக்கியமானவர் வடிவேலு. இவருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் பிரச்சனைன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். பட் என்ன பிரச்சனைன்னு பத்திரிகையாளர்கள் சிலர் சொன்னதை தொகுத்து சொல்றேன். வடிவேலுனா பஞ்சாயத்து, பஞ்சாயத்துனா வடிவேலுன்னு திரைத்துறையில இருக்க பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சார் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது வடிவேலு மேல பல புகார்கள் இருந்தது. இதை தீர்த்து வைக்க போய் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நாள் விஜயகாந்தோட உறவினர் ஒருவர் இறந்து போனாரு. அவருடைய வீடு வடிவேல் வீடு கிட்ட இருக்கு. அங்க வந்தவங்க வடிவேலு வீட்டுக்கு போக முடியாதபடி காரை பார்க் பண்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த வடிவேலு ஃபர்ஸ்ட் அவங்கள சத்தம் போட்டாலும் அப்புறம் இப்படி ஒரு பெரிய காரியம்னு தெரிஞ்சதும் சரின்னு போயிட்டாரு. பட் விஷயத்த அறகுறையா தெரிஞ்சுக்கிட்ட விஜயகாந்த் ரசிகர்கள் வடிவேலு வீட்டுல கல்லெறிஞ்சிடறாங்க. அது வடிவேலு பொண்ணு தலையில பட்டு ரத்தம் பயங்கரமா போகுது. தலையில தையல் போடணும்ன்றதுனால அவங்க பொண்ணுக்கு மொட்டையடிக்கப்படுது. இதனால ஹையர் செகண்டரி படிச்சுட்டு இருந்த அவர் பொண்ணு ஸ்கூல் போக மறுத்துறாங்க. இந்த நேரத்துலதான் தமிழக தேர்தல் களமும் சூடு பிடிக்குது. கேப்டன் ஏடிஎம்கே கூட்டத்துல சேர்றாரு. வடிவேலு டிஎம்கேக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாரு. அந்த பிரச்சாரத்துலதான் வடிவேலு விஜயகாந்த பயங்கரமா விமர்சனம் பண்றாரு. தண்ணியா போட்டா என்னவெல்லாம் பேசுமா? ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். இதுல கேப்டன் ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாம பலர் வடிவேலு மேல அதிருப்தி ஆகிடுறாங்க. ஆனா வடிவேலு நிறுத்துற மாதிரி இல்ல, தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. மாறா விஜயகாந்த் வடிவேலு பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசி நான் பார்த்ததில்ல. அங்க இருந்து தொடர்ந்து 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில இருந்ததால வடிவேலுக்கு பட வாய்ப்புகள் குறையுது. இதுதான் இவங்களுக்கு இடையே பனிப்போரா தொடர்ந்தது. பட் ஆரம்ப காலங்கள்ல வடிவேலு பயங்கரமா ஆதரிச்சவர் தான் விஜயகாந்த். ஒரு அண்ணன் தம்பி போல பழகி இருக்காங்க. பெருமாள் மகன் இருக்கால போனவ சொல்றான், பெருமாளே கிடையாது. ஆனா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வடிவேலு வந்திருக்கணும்னு பலர் இப்ப சோசியல் மீடியால தங்களோட கருத்தை பதிவிடுறாங்க. கேப்டனை சந்திக்கலன்னு விஜய் மேல செருப்பு விட்டு எரிஞ்சவங்க கேப்டனை பத்தி மேடைக்கு மேடை தப்பா பேசின வடிவேலு வந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? இதுதான் வடிவேலு வராததுக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது.
பட் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாம். ஆனா அதுவும் பண்ணல. இதுல யார் பண்ணது சரின்னு உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.